தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிட்லம்பாக்கம் காவல் எல்லைக்குட்பட்ட குரோம்பேட்டை சூர்யா அவென்யூ பகுதியில் தொடர் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருவதால் போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் அப்துல் காதர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை குரோம்பேட்டை அருகே உள்ள அந்த சூர்யா அவென்யூ பகுதியில் கடந்த 2 வாரங்களில் அடுத்தடுத்து நகை திருட்டு சம்பவங்களால் இந்த கொள்ளை சம்பவங்களால் இந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் இருக்கின்றனர். குறிப்பாக மர்ம திருடர் ஒவ்வொரு வீடாக சென்று அந்த வீட்டை நோட்டமிட்டு பூட்டியிருந்த வீட்டை உடைத்து நகை பணத்தை திருத்துவதால் கூடுதல் பாதுகாப்பு கேட்டும் இந்த பகுதி மக்கள் தம்மிடம் இருக்கின்றனர். தற்போது பேசலாம். சார், இந்த பகுதியில் எந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, எந்த மாதிரி அச்சங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு சார்? சார், கடந்த 2 வாரமா பாத்தீங்கன்னா இங்க மக்கள் யாரும் தூங்க முடியல. ஒரே ஒரு ஆள் தான், அந்த ஒரு ஆளு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல இருக்க ஒவ்வொரு வீடு, எந்த வீடையும் விடல. ஏதோ நம்ம இதை கலெக்ட் பண்ண வரது போல எல்லார் வீட்லயும் ஏறி இறங்கி சிசிடிவி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து டாப் ஃப்ளோர் வரைக்கும் மேலே போயிட்டு கீழே எல்லா வீட்லயும் போய் இதுல எந்த வீடு பூட்டி இருக்கும் அந்த பூட்டை உடச்சு உள்ள போயிடுறாங்க. இதுல இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தவங்க வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 13-15 பவுன் நகை காண போயிருக்கு. 70,000 பணம் காண போயிருக்கு ஒரே நாள் நைட்ல. அதுக்கப்புறம் அடுத்த ஒரே வாரத்துல எல்லார் வீட்டுக்கும் போயிருக்காங்க. ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள பூட்டிட்டு உள்ள இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் வரதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் அவங்களையும் அந்த கதவை உடைச்சு உள்ள போனதுனால அவங்க சத்தம் போட்டு இவங்க அங்கிருந்து கிளம்பி வெளில போயிட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாரும் ரொம்ப அன்சேஃபா ஃபீல் பண்றோம். ஹாப்பியே அந்த இல்ல. இதை நாங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன ரிக்வஸ்ட் வைக்கிறோம்னா, இது மூலமா எங்களோட பழைய ஹாப்பினஸ் எங்களுக்கு திருப்பி கொடுங்க, பழைய சேஃப்னஸ் எங்களுக்கு திருப்பி கொடுங்க, எங்க எல்லாரையும் நிம்மதியா வாழ விடுங்க அப்படிங்கறத நாங்க ரிக்வஸ்டா கவர்மெண்ட் வைக்கிறோம். குறிப்பா இங்க திருட்டு சம்பவங்கள் அதிகரிக்குது. கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு என்ன செய்யணும்னு நாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து வைக்கிறோம்னா, பெட்ரோல் எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ அந்த ஒரு நாளைக்கு ஒரு தடவை வர்றதுங்கிறத மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். அவங்க சைட்ல இருந்து நாங்க ரிக்வஸ்ட் வைக்கிறது. அது இல்லாம வேற ஏதாவது கவர்மெண்ட் மூலியமாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு என்ஜிஓ மூலியமாவோ எங்களுக்கு வேற ஏதாவது செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றோம் சார். சார், குறிப்பா இப்ப எல்லா வீட்லயுமே சிசிடிவி இருக்கு. இந்த சிசிடிவி இருக்கும்போது அந்த திருடன் எப்படி தைரியமா வராங்க? இது ஒரே திருடனா நினைக்கிறீங்களா? இது நாங்க எல்லா ஃபுட்டேஜ் பார்த்தோம் சார். சூர்யாவனில எல்லா வீட்லயும் வந்தாங்க, போலீஸ் வந்தாங்க, காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்க, ஏசி எல்லாமே வந்தாங்க. எல்லா ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணோம், ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தோம். இதுல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது ஒரே ஒரு திருடன் பெரிய ராடு கொண்டு வருவான். அந்த ராடுக்கு 2 பக்கம் ஒரு கூறு இருக்கு. அதுல பூட்டை உடைக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை நோட்டமிட்டு பண்றான்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்க இந்த மக்கள் சூர்யாவனி மக்கள் ஃபுல்லாகவும் நடேச நகர் பக்கத்துல ஐஸ்வர நகர், வரத நகர், இந்த நகர் மக்கள், இந்த சுத்து வட்டார மக்கள் மிக்க பயத்திலையும் பீதிலையும் இருக்கும். அதனால எங்களை காப்பாற்றுறதுக்கு காவல்துறையால தான் முடியும். அவங்க எங்களுக்கு சேஃப் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். நாங்க குறிப்பாக இங்கு பல்வேறு தரப்பினர் ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் இரவு பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செல்ல இருப்பதாகவும், இதனால் பெண்கள் மட்டுமே தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்த நிலையிலும் திருடர்கள் கொள்ளையர்கள் இந்த தைரியமாக சம்பவத்தில் ஈடுபடுவதால் ரோந்து பணியை கூடுதலாக நிறைவேற்ற வேண்டும், போலீஸ் பூத் அமைக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக குரோம்பேட்டையிலிருந்து அப்துல் காதர்.